உண்மையில கொடுத்து வச்சோம்டா நீ. நான் எதுக்கு பப்பு நடிக்கிறேன் தெரியுமா? எதுக்குப்பா? சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, சம்பளத்துக்கு சம்பளம். டெய்லி 12 மணி ஆச்சுன்னா கட்டி பிடிக்கிற சீனு எனக்கு. நீங்க 4 பேர் இப்படியே செய்வன கொள்ளாத மாதிரி இப்படியே அமைக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏங்க எங்க சம்பளம் எல்லாம் வீட்டுக்கு போகுது. சரி உங்க சம்பளம் கொஞ்ச நாளா வீட்டுக்கு போறது இல்லையாமா? என்ன காரணம்? நாங்க தான் இங்க விறகுல விட்டுறோம்ல. 12 மணிக்கு விடுற. சரி அதுக்கு என்ன செய்யறது? வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும். கூட இருக்கும் குறைய இருக்கும் எல்லாம் நம்ம தான் இது பண்ணிக்கிறோம், ஓட்டிக்கணும். ஆமா குடும்பம்னா அனுசரிச்சு தான் ஓட்டணும். வாசப்படி இருக்கு வீடு. ஏங்க காசு செலவாகத்தான் செய்யும், ஒரு பக்கம் வரத்தான் செய்யும். அதை நம்ம தான் கட்டிட்டு வச்சுக்கிறோம். செய்ய வரியா? ஆனா இன்னைக்கு ஆளு பொருத்தமா போட்டுக்கார சரவணப்பா. அந்த பிள்ளைக்கு 4 கிலோ குண்டி, எனக்கு 4 கிலோ குண்டி. அப்ப அந்த பொருத்தத்துக்கு பொருத்தம் சரியா வருது. இடையில ஒரு எலும்பு, 100 பொருத்தம் 100 பொருத்தம் ஒரு எலும்பு. அது எல்லாமே சைஸா. அப்படி இல்ல, அந்த மேட்ச் வேற நம்ம மேட்ச் வேற. அம்மா நம்ம பொருத்தம் வேற இல்ல. நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ எனக்கு அண்ணே, நான் உனக்கு தங்கச்சி. நீ எனக்கு அண்ணே. ஏய் டடா, நான் உனக்கு அண்ணே வைக்கிறேன். இங்க பாரு, உனக்கு தங்கச்சி வேணும். எனக்கு தங்கச்சி தான் வேணுமே. அப்புறம் இல்லனா தங்கச்சி வேணும்டா. அது எங்க அக்கா சோதியா இருக்கா, அத கூட்டி போக வேண்டியதானே? அவ மூத்திர மஞ்சள் நீ கால் பண்ணி. அதுக்கு சக்தி முறை இருக்க. அதே விட மாட்டேன். சரி ஓ வேலை நீ பாரு. இங்க பாரு நான் சொல்றேன். சரி எனக்கு நீ பிரச்சனை பண்ணாத. நீ முத என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. என்ன சென பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு மாதிரியான ஆளு. நானும் ஒரு மாதிரியான ஆளு. பொட்டு நடிச்சனா பொட்டுன்னு போயிரா பாத்துக்க. நீ பொட்டுன்னு போட்டேனா நான் பொந்துக்குள்ள போயிடுவேன். நீ போற வரைக்கும் கையில புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? புளியங்கா பறிக்குது என்ன செய்யுது? முதல்ல நீ மரியாதை பேசுமா. சதுனே தூரா. செய்ய வரியா? ஒழுக்கமா பேசு. ஒழுக்கமா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? நீ என்னமா பேசுற? வார்த்தையை கடிச்சு பேசுறியே. நான் வார்த்தையை நான் சரியா தான் பேசுறேன், நீ தான் ஒரு மாதிரியா பேசுற. நீ வச்ச ஆளா நானே? நான் வச்சால்தான் நீ. நான் வச்ச ஆளுதான் நீ. நீ எனக்கு நீ சட்டம் போடாத. மரியாதை உன்னை ஒச்சரிக்கிற ஓடி பேர் மரியாதை. மரியாதை நான் ஒச்சரிக்கிறேன். மரியாதை நான் உன்னை எச்சரிக்கிறேன். என்னடா ரொம்ப பேசுற? நீ என்ன ரொம்ப பேசுற? எப்பா சொல்லி வைங்க, நான் ஒரு மாதிரியான ஆளு. என்ன செய்வா? அட கொடுக்குமா இரு. என்ன செய்வா? ஏ பொறுமையை கிளப்புனே. என்ன செய்வே நான் கேட்டேன். கோவம் வராது. வந்துச்சுனா என்ன செய்வா? வந்துச்சுனா என்ன செய்வா? வந்துச்சுனா வந்தா என்ன செய்வா? ஏவா கை விடுமா. எரும மாடு இடம்ப வச்சிருக்க. எப்படி என்னண்ணே? ஒரு பொம்பளை போல நெஞ்சில கையை வச்சு அடிச்சு தள்ளி கொண்டு போகுது. பதிலுக்கு நீ நெஞ்சில கையை வச்சு அடி பார்ப்போம். உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏப்பா சொல்ல சொல்லுவேன், திடீர்னு தள்ளுவேன். சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி 5000 நான் கட்டேன். 5000 தானா? ஆமா. சங்க வளர்ச்சிக்காக வேண்டாமா? சரி அது வளர்றது. போட்டேன்னு வச்சுக்க. என்ன மிரட்டு? என்னன்னு கேக்குறேன். என்ன நீ வச்சாலா? என்னடா ஆம்பளை டே போடா வாடாங்கன்னு சொல்லாத. யாரா நீ முத? எனக்கு மாமனா மச்சனா யாரா நீ? யாரா? அம்மா போட்டேன்னு வச்சுக்க. குச்சிபடி பாத்துக்கோ, எனக்கு அப்படிதான் மரியாதை தெரியும்ல. என்னடா? டேய் ஒன்னு டான்ஸா ரெவடி முடியாடா நம்மங்கறா. நான் ரொம்ப மரியாதையா இருக்கேன். எங்க சொந்த வந்தம்லாம் இருக்கு. அசிங்கமா போட்டு அடிச்சுன்னு பொட்டுன்னு போயிர பாத்துக்கோ. கோத்தா. மூஞ்சா நான் பீச்சாங்கைய வச்சு தேக்க. கார்த்தி. என்னடா? கார்த்தி. உருகவா? எல்லாம் நானே. எனக்கு கோவம் வருது. உருகவா? நீ உரி என்ன செய்ய போற? நான் தான் உருவ போறேன் இப்ப. பாரு எனக்கு கோவம் வருது. அங்கே ஒத்திக்கிட்டு இருக்கா பாரு. தண்டி ஆளு ஒரு சின்ன பேபி நிக்கிறேன். எது பேபி? எரும மாடு. அது புள்ள. அப்ப நானும் எரும மாடு இருந்தா நானும் புள்ள தானே. யாரு புள்ள? நானும் புள்ள தான். அப்ப இங்க போய் தள்ளி போய் நிக்கிற புள்ளங்கற. நீ என்ன கொஞ்ச நாளைனா புள்ள உனக்கு பிறந்துரும். உன்னை கொஞ்ச நாளுக்கு ரோட்ல போற நாலு பன்னிக்குட்டியை வாங்கி மேய்ச்சிக்க தெரியும். பரவாயில்ல பன்னிக்குட்டி. அது நானும் என்ன மாதிரி தான் இருக்கும். என்ன உன்னை மாதிரி தான். அதுவும் நல்லா நீ குஞ்சலாம். இங்க பாரு குஞ்சலாம்ல கொஞ்சலாம். அது குஞ்சலாம். தமிழ்ல ஒரு வார்த்தை கூட உனக்கு உருப்படியா வருதா? அட உனக்கு மட்டும் எல்லாம் சரியா வருதாக்க. இங்க பாரு கார்த்திக் ராஜா. சரி செய்ய வரியா? எங்க அப்பா சொல்லியே கூட்டிட்டு. என்னது? செய்ய வரியா? அது பேர் ஜெயப்பிரியாடா. ஐயா செய்ய வரியா? என்னை தான் அப்படி கேட்டியாடா? அம்மா உன்னை தான். கிறுக்கு பையல என் பேர் ஜெயப்பிரியாடா. அப்புறம் நானா அதான் சொன்னேன் செய்ய வரியா? ஜெயப்பிரியா. செய்ய வரியா? டப்புரி என்னடா ரொம்ப பேசுற? ஏய் போட்டே வெச்சுக்க தொறுச்சு. ஆயு ஓயின்னு சொல்லப்படாதமா. என்ன பண்ணுவே? யாரு உன் வேலை நீ பாரு. என் வேலை நான் பாக்குறேன். நான் உன்னை தேடி வந்து நான் எந்த பிரச்சனைக்கு நான் போக மாட்டேன். நீ என்னை கட்டி பிடிச்சு கெடுக்க மாட்டே. யாரு நானா அடிச்சேன்? நீ தான் கெடுத்த. நான் பாட்டுல ஜவுனே இருக்கேன். நான் கட்டி பிடிச்ச
தான் கட்டி பிடிச்சான்னா பெட்டிக்கார மேல சத்தியமா நீ தான் கெடுத்த. ஏற்கனவே அவரு மேல சத்தியம் பண்ணிதான் பாதி தலையே காணா. எனக்கே தெரியாது நீ கெடுத்து விட்டாங்க. ஆளுநர்கார மேல சத்தியமா நீ தான் கெடுத்த. நான் இங்கே கெடுத்தேன். இந்த மிருதங்கார மேல சத்தியமா நீ தான் கெடுத்த. நான் ஜெவனே இருக்கேன். நான் கெடுத்தேன். இந்த மைசூர்கார வீடியோகார எல்லாரும் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான்லாம் கெடுத்தம் விடுறேன். மத்த மாதிரி யாரு கட்டி பிடிச்சா நீ? யாரு? நீ தானே கட்டி பிடிச்ச. உன்னை நான் கட்டி பிடிச்சல. நீ யார் கல்யாணம் பண்ணிப்பா? யாரு? உன்னை நான் கட்டி பிடிச்சல. மரியாதை தாலியை கட்டு. வா நேரா அந்த கோயிலுக்கு போவோம். ஒரு மஞ்ச கயிறு எடு. தாலியை கட்டி குடும்பத்தை நடத்துற. நான் ரெடி. சரியா? நான் ரெடி. கைய பிடிச்சு நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க? நான் ரெடி. வா. நீ ஈன் மட்டும் சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறனா வர மாப்பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எனக்கு ஆயிரம் ஆசை இருக்கும்ல. ஆமா பொம்பளை பிள்ளைனா ஆசை எல்லாமே இருக்கும். நான் வந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் நான் பாப்பேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் நீ பார்க்கணும். ஆமா பெரிய பெரிய வேலையெல்லாம் நீ பார்க்கணும். சின்ன சின்ன வேலையெல்லாம் நீ பார்க்கணும். அது எப்படி? நீ ஒத்துக்கிட்டா மட்டும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவே. சரி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் ஒத்துக்கிட்டா. சின்ன சின்ன வேலை நீங்க பாக்குற வேலை. சரி. துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், சமைக்கணும், வீட ஒட்டடை அடிக்கணும், வீட கழுவணும், வீட பெருக்கணும், எல்லா நேரத்துக்கும் எனக்கு டயத்துக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கணும். இதெல்லாம் சின்ன வேலை. பெரிய வேலை. பெரிய வேலைனா திங்கிறது, தூங்குறது, சீரியல் பாக்குறது, பேல்றது. அதுவும் தான். நல்ல வேலை பேல் கஷ்டமே இல்லாத வேலை. நல்ல வேலை பேல்றது நான் வாங்கி கொட்டேன்னு சொல்லாம. இந்த பெரிய வேலையெல்லாம் நான் பாப்பேன். நீ ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணு. சரி போடுறது. என்னது? என்னடா சொல்ற? கிறுக்கு பையன். இல்லம்மா என்னைய வச்சு என்னைய சண்டை என்ன போடுறது? அதெல்லாம் நான் தான் போடுவேன். அதுதான் தெரியுமா. அப்புறம் ஏன் துணியை மட்டும் துவைக்க கூடாது? எங்க அம்மா துணியை சேர்த்து துவைக்கணும். ஐயோ அது சட்டி பெரிய சட்டி இல்ல. அம்மாவோட துணியை துவைக்கிறது அது 180ல சைஸ். வந்தவன வேலை வாங்காம நீங்க என்ன பண்ணீங்க? வேலை ஆகுறீங்க. இவ்வளவு நாள் நீங்க அம்மாவுக்கு துணி துவைச்சு கொடுத்தீங்க. நான் கேட்டேன் உங்கள்ட்ட. வந்தவன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் பண்ணட்டும். உங்க அப்பாவா? ஆமா எங்க அப்பா தான். மாமா என்னடா வண்டியில வரல அண்ணன் என்ன? வண்டியில வரல அண்ணன் என்ன? இல்ல இப்ப முறை மாறிடுச்சு. எப்படி? ஆமா இந்த பிள்ளைக்கு அப்பானா எனக்கு நீங்க மாமானே. என்னை வந்து தொந்தரவு பண்ணவே கூடாது. நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எப்ப எனக்கு புள்ள பெக்கணும் தோணுதோ உனக்கு அப்பதான் புள்ள பெத்து கொடுப்பேன். இல்லையா நீனா போய் மாசமாக்கி எனக்கு புள்ளைய பெத்து கொடு. ஏய் இந்தடா டேய். அவன் ஏற்கனவே மாட்ட மத்த வேலை சொன்னா ரைட். அப்புறம் கல்யாணம் பண்றது எதுக்கு இந்த வேலைக்கு? ஐயோ அழகு போயிருமே. அழகு மயில புடுங்குது. நீ புள்ள பெத்து கொடு எனக்கு. நீ நோத்த. போடங்க அம்மா. அப்புறம் இந்த வேலை வரது என்ன பண்ண? இன்னும் மயிலுக்கு நான் வரணும். நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. என்னைய கல்யாணம் பண்ண இந்த கண்டிஷனுக்குலாம் ஒத்து வரணும். சரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க? நான் சொல்ற வேலை செய்யு. என்ன வேலை? நீ தான் எல்லா வேலையுமே செய்யணும். எந்த வேலை? நான் ஒன்லி படுக்குற மட்டும் தான். ஐயோ உன்னை வச்சு நான் என்னடா செய்யறது? என்னென்ன செய்யணுமோ உன் சௌரியத்துக்கு செய்யு. ஏன்னா அப்புறம் எதுக்குடா நீ எனக்கு புருஷன் இருக்க? இதே புருஷன் இப்ப மாத்திட்டாங்கல்ல. எனக்கு நீ வேணாம். இந்த ஊர்ல நல்ல மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஊர்ல உள்ள அவன் விவசாயத்துல மெயினா இருப்பேன். உழவு நல்லா ஓட்டுவான்னு. அப்படின்னா எனக்கு என்ன வேணா ஓகே பண்ணிக்க. உன்னை கல்யாணம் பண்ணி நான் புடிச்சு வச்ச புள்ளையா இருக்க. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஏன் அங்க ஓரம் எந்த கேள்வி கேட்பான்னு கேட்க மாட்டேன். சரி எனக்கு புடவை எடுத்துற சொன்னா எவ்வளவு ரூபாயில எடுத்துறவே? உனக்கு எடுத்தா ஒரு 1500 ரூபாய் எடுப்பேன். 150 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பேன். 10000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கணும். நான் எந்த புடவையில கை வைக்கிறேனோ அந்த புடவையை எடுத்து கொடுக்கணும். அதோட உனக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் பிச்சை எடுக்கணும். சரி கல்யாணம் பண்ணி எனக்கு தாலி. சரி உனக்கு 10000 ரூபாய்க்குனா எங்க அம்மா வேலை கிடைக்கிறது. உங்க அம்மாவுக்கு கொஞ்சமா கம்மியா ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடு. எங்க அம்மாவுக்கு 500. எனக்கு 10000. சரி வேற எது வாங்கணுமா? ஆமா ஆமா நகை எனக்கு எத்தனை பவுன் செயின் போடுவே? உனக்கு என்ன ஒரு குறைஞ்ச வச்ச நியாயமானது 5 பவுன் போடலாம். ஐயய்யய்யய்ய குறைஞ்சது 50 பவுன் நகை போடணும். அதுக்கு என்ன செய்யறேன்னா தேவட்டில் நல்ல கயரை ஒரு 60 ரூபாய் கயர் வாங்கி கொடுத்துட்டேன்னா புளிய மரத்தில் நானே சுருக்கப்படுத்த வைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. நீங்க தானே என்ன விரும்புனீங்க. தங்கமும் விலை ரொம்ப கம்மியா தான் விக்குது. எவ்வளவு விக்குது? ஒரு பவுன் 1500 ரூபாய் தான். ஏடா கிறுக்கு பையல. ஏய் கவரிங் செயின் அவ்வளவு ரூபாய்க்கு விக்குது. நீ என்ன சொல்ற லூசி? நான் சொன்னது தங்கத்துல போடணும். அடடா அப்பனா இந்த கல்யாணமே வேணாமா? எனக்கு காலு கை வலிச்சா? காலு கை வலிச்சா? காலு கை வலிச்சா என்ன செய்யணும்? நீ தான் அமைக்க விடணும். இது அந்த வேலை நல்லா பாப்பேன். என்ன அத மட்டும் வேகமா நல்லா பாப்பீங்க? அந்த பொம்பளை பிள்ளை காலை நமக்கு வேலை நல்லா பாப்பேன். சோறு ஊட்ற வேலை? ஏய் சோறு என்ன உனக்கு என்ன வேணாலும் ஊட்டிடுவேன். என்ன குளிக்க வைக்கிற வேலை? ஐயோ குளி முதுகுல எல்லாம் நல்லா சோப்பு போட்டு தடவு. தூங்க வைக்கிற வேலை? ஐயோ தூங்க வைக்கிற மடியில எந்த நேரமும் படுக்க எழுப்ப தாலாட்டு பாடு ஆறாரோ ஆறு. ஆனா படம் மட்டும் ஒன்னையோட பார்க்க போக மாட்டேன். என்னது? என் ஃப்ரெண்ட் கூட போவேன் படம் பார்க்க. என்ன மயிருக்கு? ஏன்? ஃப்ரெண்டுக்கு மருந்து வச்சிருவேன். ஃப்ரெண்ட்னா என்ன ஃப்ரெண்டுங்கற? நான் போற ஆள அந்த இந்த இப்படி ஆளுதா. ஆமா அதான் கரெச்சல்ல. நீ படத்துக்கு போவே அதுவும் தூங்கும் நீனும் தூங்க. இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு விஷயம் சொல்லிருக்க. ரெண்டுக்கும் சரியா இருக்க. நீ வேற நேத்து ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறக்குள்ள தூங்கிட்டாரு. அப்படியா? ஆமா. சரி எந்த விஷயமா இருக்கு ஓட்டா. திருப்பி பாதில எழுப்பி கேக்குற என்ன விஷயம்னு அவருக்கே தெரியல. ஏய் பாட்டு பண்ண பிச்சு போடுவே. இந்த நாடகத்தை சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் உபயதாரர்கள் 3 கிராமத்தை சேர்ந்தவர்கள்
ஆர் ராஜரத்தினம், டி உடையன் வயல், கே சரவணன், டி உடையன் வயல், கே பழனிச்செல்வம் தேரலப்பூர், சி பாக்கியம் முருகேசன் பெரிய கோடகுடி, கே மீனாட்சி சுந்தரம் டி உடையன் வயல், எம் மலைக்கண்ணன் டி உடையன் வயல், ஏ பாண்டிமுத்து கோடகுடி, எம் என்ன அதுக்குள்ளேயும் குழந்தை வந்துருச்சு, இன்னும் வேலையே ஆரம்பிக்கலையடா. எம் ரஞ்சித் செல்லமகா அம்மாட பால் குடிங்க, தங்க மகா நீ குடிக்கிறியா அப்பா குடிக்கவா? அவனை பார்க்காத கரடி மாதிரி இருக்கான். படிச்ச பேர மறந்துட்டேனே. பாக்கிய முருகேசன் பெரிய கோடகுடி, கே மீனாட்சி சுந்தரம் டி உடையன வயல், எம் மலைக்கண்ணு டி உடையன வயல், பாண்டிமுத்து பெரிய கோடகுடி, ரஞ்சித் பிரபு பெரிய கோடகுடி, ஏ எம் ராஜா லெக்கமாரி, கே ராஜீவ் காந்தி டி சிறுவனூர், எம் எம் கார்த்தி பெரிய கோடகுடி, ஆர் முருகேசன் டி சிறுவனூர், எம் பாலமுருகன் டி உடையன வயல், பி ராஜேஷ்குமார் உடையன வயல், பழனிசாமி டி உடையன வயல், கே மாரியப்பன் சின்ன கோடகுடி, எஸ் சரவணன் டி சிறுவனூர், கே பொன்முடி சின்ன கோடகுடி, எம் பாலுசாமி டி உடையன வயல், எம் பழனிச்செல்வம் டி உடையன வயல், எம் ஆரிமுத்து டி உடையன வயல், சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் உபயதாரர்கள் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம். புள்ள உன்னை பார்த்து பயந்து போயிருச்சு. அது எப்படி புள்ள? பேர் என்னம்மா? பேரை சொல்லுமா. சொல்லுமா அப்பா அம்மா. கணக்கப்பிள்ளை மேடைக்கு வரணும். கோயில் நிர்வாக நவமணி மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தேரலப்பூர், டி சிறுவனூர், கோடகுடி 3 கிராமத்தின் அனுமதியின் பேரில் இந்த நாடகம் சிங்கப்பூர் வாழும் இளைஞர்கள் நடத்தப்படும் நாடகம். அவர்கள் சார்பாக கிராமத்தின் சார்பாக இந்த 3 கிராமத்து கணக்கப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்னாடை ஓத்திய கிராமத்துக்கு நன்றி. சிங்கப்பூர் வார் நமது கிராம சிங்கப்பூர் இளைஞர்கள் சார்பாக நவமணிக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. கார்த்தி கார்த்தி வாடா. சரி இந்த நாடகத்தில் ஆறுமணி கலையரசு அன்புவாமா சம்பாட்டியைச் சேர்ந்த MC ராஜேஸ்வர் அவர்களுக்கு 3 கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு வைத்தினர் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்டர் மாஸ்டர்
செல்லியம்பட்டி முத்துராஜ் அன்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த துண்டு சட்டை தைக்கலாம் அவளே சீனுக்கு போட. தாள மாஸ்டர் காசிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே டான்ஸ் ஆடித்த சேப்ரியா பவனாடிக்கும் அருமை மாப்பிள்ளை கார்த்திராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு, இசை கரங்கள், வண்ணத்திரேகம், சீனுக்கு பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கும் ஒளிவழி அமைப்பு, பழனி பாலா ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்பு அண்ணன் முருகையா அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு சித்தப்பா சித்தானூரை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அன்பப்பா சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய தேர்லப்பூர் பஞ்சாயத்து கிராமத்தர்களுக்கும் எனது சார்பாகவும் சித்தானூர் ஊராட்சி சார்பாகவும் நன்றி கடந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பையா அவர்களை வருக என வரவேற்கின்ற மேடைக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பையா அவர்களை வருக என வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பையா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸ் ஆடிக்கும் ஜெயப்பிரியா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அது ஒரு குறைய போயிடும் போத்தல சண்டைக்கு வந்துடுவா. மற்றும் எங்கள் நாடகத்தினை வீடியோ கட்சி பாசமிகு அன்புண்ணன் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அண்ணன் கனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வாங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இணையது எங்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்தி அன்புகளுக்கு நன்றி வணக்கம் சொல்ல ஒரு எனக்கு போலே கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்கிறேன் கொதிக்கிறேன் குக்கர்ல கொதிக்கிறேன் தொடிக்கிறேன் தொடிக்கிறேன் குழம்புன்னு நான் தொடிக்கிறேன் கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். மாசமா இருக்க மாதிரி கீழே என்னமோ தெரியுது பாரு. இது தொடர்ச்சி கிழங்கு. அது என்னங்கடா அப்படி இருக்கு? ஒன்னது இல்லதா. என்னது? மாசமா இருக்கீங்க மாதிரி தெரியுது. வயிறு பெருசா இருக்கு. ஆளுக்கு வயித்துக்கு சம்பந்தமே இல்லாம. மாசமா இல்ல வயிறு ஊதிக்கிருச்சு. ஏங்க என்னத்த தின்னீங்க? ஆனா உனக்கு மட்டும் எங்கடா என்னென்ன சாமாங்க கிடைக்குன்னே தெரியல. ஏங்க கிடைக்கலன்னா உங்களுக்கு வேலையே இல்ல. வரையில 2 இட்லி தானே தின்னீங்க.
சாப்பிட்டீங்க அப்புறம் ஏன் வயிறு வீங்கிருக்கு? 2 இட்லி உனக்கு நெஞ்சுக்குள்ளே நின்றுக்கிறது, எனக்கு வகுத்துல இறங்கிருச்சு. நீங்க ஆடுறீங்க, ஆனா கீழே ஆடுறதே மெயின் ஆடுது. தம்பி அது என்னது? சாம்பார் ஊற்றி பணம் சொல்லுவோமா இட்லியா? அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கிறத பழஞ்சு விடுங்க. ஏன் எங்க அப்பையா அது? அப்பன் தான் பழஞ்சு விட முடியும், அப்புறம் அடுத்தவன பழஞ்சு விட முடியும். ஏன் அப்பா போய் பண்ணிய முடியுமா? அண்ணே இங்க பாருங்க என்ன பேசுற. அண்ணன் விளக்குமார் பிஞ்சுவோம். ஏங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அது இது? எது? அட என்ன வச்சு தொலைஞ்சிருக்க சொல்லி தொலை. உலகாலத்தை கீழே பார்த்தோன்னா உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. சீ கர்ம தொலை. நீங்க மோத்த கீழே ஏன் பாக்குற? போய் துணி எடுத்து போட்டு வா. சிங்கினா ஹே அம்மே வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். ஏய் இங்கே வா, இங்கே வாவே. ஏன்னா பொம்பளை அழகத்த பொம்பளை போட்டுருக்கு, என்னைய போட்டு உனக்கு தான் கோடி நன்மை கோடி நன்றி சொல்ல நானு. ஏன் அப்படின்னு தொட்டோன்னு அப்படி தோணா திரும்பி அப்படியே புடிச்சு வந்துருவாரு. ஏப்பா அந்த பிள்ளையோட சூப்பராக இருக்குல்ல? அந்த பிள்ளை அதுக்கு நம்மளுக்கு டான்ஸரே வேணாம்னா. ஏன் அடுத்த சீசன்ல நம்ம டான்ஸரே வேணாம். ஏய் எதுக்குன்னு சொல்லு. அவங்களுக்கு போய் 6000 கொடுக்கணும். எதுக்கு? நீ டான்ஸரே நானு பாப்பனே. எப்படி? அந்த பிள்ளைய கண்ணி உனக்கு சூப்பர். இங்க வா. அந்த வாயிலே பேசுற வாய். சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கினா சிங்கி பாரதம் பூரா இந்த பாரத பாடுற. சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி. பாட்டு தான் பாட்டு பாடுற. சரி சரி. சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா கையடி. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடி. சிங்கினா சிங்கி அடி, சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, நெத்தி அடி. ஒழுங்கா உள்ள என்ன வச்சிருக்கேன்? உள்ள இருக்கத போய் கூட்டத்துல எடுத்து காமிக்க முடியுமா? உள்ள இருக்கத போய் கூட்டத்துல எடுத்து காமிக்க முடியுமானே? கூட்டத்துல காமிச்சாதான் தெரியும். டேய் காப்பி வட 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 வட. டேய் வடை. என்னது அது? ஏய் தண்ணிய கையில தானே எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி இல்ல. தண்ணி எதுக்கு அதுல கட்டி விட்டுருக்க? தண்ணி இல்ல. அட கேள பேர இதுகிட்ட போய் இத தண்ணி அது வச்சிருக்கா. எதுக்குன்னு என்னன்னு தெரியுமா? என்னது அது? எனக்கு ஒண்ணுக்கு தொட்டு தொட்டுன்னு அடுத்துக்கிட்டே இருக்கும். அது தம்பிக்கு நீர் கடுப்பு. அது வாசி நானு தலை மேல வேணா ஒண்ணு பண்ணுங்க, யாராவது அப்பத்தா யாராவது உட்காந்து சுண்ணாம்பு வைங்க சரியா போயிடும். மேடையில நாசமா இது பாதிப்பு. மேடையில நாசமாய் போயிடுது. அப்படியே பாட்டுல கட்டி விட்டேன். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தவளை குஞ்சை வாங்கி கட்டி விட்டா சரியா போயிருமா? உன்கிட்டதே இருக்குண்டாங்க தவளை குஞ்சு. தவளை குஞ்சு இல்ல, அது பெரிய குஞ்சு. ஜனப்பிரியா. ஏய் பிச்சு போடுவேன். என்ன அவன் என்ன செய்ய வரியாங்க, நீ என்ன ஜனப்பிரியாங்க? ஏய் உண்மையாம பொம்பளை பிள்ளைனா யார ஒழுங்கா சொல்லி கூப்பிடுங்கடா. பொம்பளை பிள்ளைனா ஜன உடிக்காதா? அண்ணே தேவையில்லாம பேசாதீங்க. அண்ணன் மட்டும் சொல்லாம ஒரே அடி. அச்சா தவளை போறாங்க. ஏய் உனக்கு தங்கச்சி வேணுமியா? ஏய் நான் வேணுமா அவன் வேணுமா? அத்தங்கர தோப்புக்குள்ளே, அத்தங்கர தோப்புக்குள்ளே அந்த தாய் நேரத்தில் அம்மா அந்த தாய் நேரத்தில் அத்தங்கர தோப்புக்குள்ளே. ஒரு இதே தெரியல. இந்த பிள்ளை மட்டும் வந்து ஆடும்போது அந்த அந்த வாசிப்பா. எனக்கு அது ரொம்ப இந்த பிள்ளை தனியா ஆடுத்துல. அப்புறம் போட்டு திணற விட்டேனப்பா. டிஜே பாவுடே அவுத்து விட்டா.
நான் உண்மையை சொல்லவா? இந்த ட்ரெஸ் யார்கிட்ட ஒழுங்கா மரியாதையா சொல்லு. இங்க பாரு பின்னாடி ஊக்கு போட்டு பின்னால 3 ஊக்கு போட்டு குத்தி வச்சிருக்காண்டா. பேக்க பாக்குறேன் ட்ரெஸ் இல்ல. அப்புறம் நான் ஒரு ஆத்தா சமையலுக்கு வந்துச்சு, அதுகிட்ட போய் கேட்டேன், அது இதுதான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துச்சு. பாசமுள்ள பாண்டியர் Very good. நீந்தான் வெட்டிக்கார். அந்த அந்த ஐயா அது வெரி குட். ஏய் தெரியுமா அந்த குண்டியை காமிச்சதுக்கு வெரி குட். என்ன ஆனது அம்படுத்தானே அங்க நின்னுங்க. உனக்கு தான் ஒரு மயிரும் இல்லை, இன்னும் ஆடுற. பொம்பளை அப்படி இழுச்சு அடிக்கிறா சடாரு. அது ஒன்றும் இல்லை. நீ ஆடியா? அது எப்படி உதறாம ஆடுது? போட்டு உதற உதறவிடாம ஆட்டு. வெளியே வருது. கீழா கீழா பாசமுள்ள பாண்டியரு தேங்காய் கொண்டாடி இருங்க. மருதமணி என்கிட்ட போட்டி போடாதீங்க, தோத்து போயிருவீங்க. எங்க ஆட்டுங்க, அதே மாதிரி ஆட்டுங்க பாப்போம். நீங்க எப்படி ஆட்டுங்களா அப்படி ஆட்டு. ஆட்டுங்க ஆட்டுங்க. நீங்க ஆட்டு. நீங்க ஆட்டுங்க. நீங்க பாடுங்க. நான் நீ ஆட்டினதான் நீங்க பாடுங்க, நான் ஆட்டுறேன். ஆடவா? பாடவா? ரெண்டுல நான் உன்னை தொடவா, ஓ மொத்துல நான் வாய். இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா லூசு போயில? தெரியல. நீங்க சொல்லி கொடுத்தியா அந்த ஆளுக்கு? இல்ல இல்ல, பாட்டை ஏட்டி இப்படியே பாடிக்கிட்டு இருக்க. நான் என்ன எழுதி கொடுத்தேன், நீ என்ன படிக்கிற? ஓ நீ எழுதி கொடுத்ததா பாடுறாப்லையா? என்ன கிறுக்கு பையல அப்ப நீ தான் எழுதி கொடுத்தியாடா? ரெண்டுல உள்ளதுல அதுக்கு அடுத்து என்ன எழுதி கொடுத்தேன்? இங்க வா. இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது யாரு? அண்ணன். உங்க அண்ணன் இப்படி சொல்லி கொடுத்து பொந்தல வாய வைக்கவான்னு கேட்டானா? அண்ணா அப்படியே வச்சாலும் கெமிக்கல் இல்லையா அது? ஏண்டா கிறுக்கு பையல என்னடா பேசிட்டு இருக்க? அதான் பாடுனா யார் பொறுப்பா? உன்னை நம்பி 200 நாடா வாங்கி வேற மாதிரி மாத்தி போடு. வேற மாதிரி மொச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி கொட்ட கொட்ட பல்ல அழகி கொட்ட கொட்ட பல்ல மோ இட் ச கோ இன் டி மொச்ச கொட்டை மொச்ச குண்டி. சி மொச்ச கொட்டை மோ இட் ச கு இன் டி சொல்லு. அந்த ஹிந்துல நிக்குது, அடுத்த லைன் வர மாட்டேங்குது. அது வர மாட்டேங்குது.
அடிப்ப. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை வச்சு ஒதுங்கி போற. எந்திரா அப்புறம் அந்த பொம்பளை அது அளவு வச்ச புள்ளைய போய் தானா வேலை. அண்ணே அண்ணே நீங்க அண்ணன் ஒண்ணு கூட இருக்க என்னோட பார்க்காம ஒரு பொம்பளைக்காக கைவிட்டாரு. ஆமா அப்புறம் பொம்பளை ஏரியா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணே அண்ணே போயிரு சும்மா ஓடிட்டு. அண்ணன் ஒண்ணு சரி விடு வா சரி விடு வா பொம்பளைக்காக சரி விடு வா செல்லம் 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 அவன் தானே அடிச்சான். சரி விடு வா செல்லம் நீ கூட அடிச்சு விடு. என்னது என்னையா சொல்லி தொலைகிற? இப்ப ஏன்டா சிரிக்கிற? இல்லம்மா நீ சமாதானப்படுத்துறியா? எதுக்கு நான் தண்ணி கரத்திரச்சு அவள சத்தம் கேட்டிருக்கு. பாட்டு பாடுறா என்னடா? பரிசா கடக்குது பூமி அட இதுக்கா படைச்சான். நான் ஆடுற மாதிரி ஆட சொல்றா. சாப்பிட்டு செமிக்கல. நீ ஆடு. ஏய் நீ ஆடு. சரோஜா கடக்கு. நீங்க காலை பிடிக்க அவர் கிழிக்கிறாரு. ஐயோ நீ போறது கிழிஞ்சு வச்சு போய் அதுக்கு தானே ஊருக்கு ஊரு சம்பாடி ராசியார போடுங்கிறாங்க. ஐயோ இதுக்கு ஆம்பளை போல மூட ஏத்தி ஆளுகளை கிளப்பி விட்டுருவாரு. ஐயர் சாமி எல்லாம் கிளம்ப போறாங்க கும்பத்துல தண்ணி ஊத்தி. என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனை என்னப்ப? நீ இந்த அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டுவாரு. ஆமா அப்படி ஆமா இந்த வெட்டு எத்தனை ஆம்பளை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. வெரி குட். நான் ஓகே ஆறேனா? ஆனா வாயே பேசாம எல்லா காரியம் பண்ணி போறாரியா. எங்க நீ அதே மாதிரி விட்டு அவனை விட்ட சொல்லுங்க. சரோஜா கடக்கு. கீழே என்ன ஆடுது? கீழே அண்ணன பாத்தியா அண்ணன பாத்தியா கேட்டு பாத்தி தூ தாத்தி தூ. குண்டிய போய் கூப்பிடுவாங்க யாராவது. பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி என்னனே எங்கு புகழ்ந்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க அன்னையான சுந்தரியே தான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ. ஏதாச்சும் குத்த என்ன படிக்கிறியா? என்ன பண்ணியா அப்ப? நீ இப்படி நீ தாண்டது அவனுக்கு பாம்பன் பாலத்துக்குள்ள போன மாதிரி. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் ஆண்டுவங்க
தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணாமே. என்ன பண்ண இப்ப? ஆமா உயிரேன் அவங்க இல்லைன்னா நம்ம சோத்துக்கு அவங்கள கும்பிட இங்க என்ன பார்த்தா அங்க அதுக்கு பாக்குறேன். எனக்கு தெய்வம் அவங்கதான் சொல்லுவாங்க. சரி அவங்களை கும்பிட்டு வந்தியல்ல. வந்திருக்கிறது யாரு? வந்திருக்கிறது யாரு? நிலாக்காயுது கொலாக்காயுது. சாமி தானே ஆடிக்கிந்தாப்ல. நான் புடிச்சது நிலாக்காயுதுன்னு பாடுறாப்ல. குண்டியை தொட்டு கும்பிடு எந்த ஊர்லடா சாமி? திரும்பி பிடிமா பாப்பா. அவங்க சாமான தொட்டு கும்பிடுறாங்க. அவங்க தெய்வம். நீ எதுக்கு என்ன தொட்டு கும்பிட்டா? குண்டியாய தொட்டு கும்பிட்டா? அது அவங்க தான். ஆமா அது தெய்வம். நிறைய ஆளு வேணா வித்துட்டாங்க. தன்னாலே ஆனந்தமே விடவே மாட்டேன்டா. நானும் போகலனாலும் ஒன்னையும் போக மாட்டேன். ஐயோ வேற ஆளு குத்திடுவான்டா அவளை. நானும் குத்திட்டு போறேன். நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டும் பச்சையா இருக்கும். அங்கே அடிச்சுட்டு மனுஷன் இங்க தன்னானே நானே நானே போறோம். நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தோம்? ஒண்ணு பொழுது வட்டில வந்து தொட்டு இருந்தேன்டா. என்னடா இங்கிட்டு பேசுறேன் அங்கிட்டு பேசுறேன். ஒரு பொம்பளை அப்பன் பிள்ளைன்னா அப்படித்தாண்டா இருக்கணும். மக முதுகுக்கு பேன் போடுறான். ராஜமலை பைப்பை திரும்ப வெறி கூட்டுவாரு. தன்னானே நானே நானே தானே நானே
அதான் என்ன உட்காந்து தன்னானே நானே உட்காந்தா எந்திரிக்க மாட்டேங்குது. எப்படி உட்காந்தா எந்திரிக்கல? அவன் நேரம் ஓஸ் நேரம் பைப்புக்கு போயிடுச்சு. நீங்க எப்படி? நான் அப்படி இல்லம்மா. தன்னானே நானே ஏண்டா எனக்கு இதே தலைய எடுத்தாடா. இத கிளப்புறத நான் வந்தேனா? அத்தான் இங்க வாங்க. அத்தான் சொல்லி எந்திரிச்சேன். நீ அத்தாண்டால அத்தா யாருக்குடா நன்றி சொல்றது? அந்த அப்பா சரவணனுக்கு. தலைவருக்கு நன்றி சொல்றது. சரவணனுக்கு. இல்ல நம்மள கூப்பிட்டு வந்த வாத்தியார் ராசகருக்கு நன்றி சொல்றதா? ஜனப்பிரியா மாதிரி ஆளுகளை போட்டது. யாரு சரப்பிரியா? அல்ல ஆரங்க. மண்டல அடிச்சா தேவமயிரா யானை போய் பூனை ஜோலி பார்த்த கதையா? வா சண்டைக்கு வா. உன்னை பார்த்தா சண்டையெல்லாம் வராது. வேற எதுக்காக சண்டைக்கு பார்த்தா அதான் நல்லா ஆரங்க. நல்லா திஸ் இஸ் லவ். லவ் பண்ணி என்ன பண்ணீங்க? காதல். காதல்னா புள்ள பிறந்துருச்சான்னு தானே அர்த்தம். காதல்னா புள்ள பிறந்துருச்சான்னு இல்ல இல்ல அந்த பிள்ளை காது ஊத்து வச்சான்னு அர்த்தம். ஐயோ ஐயோ அதே ஒன்னே கேக்குறியா? तुम से प्यार करते அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவையா காங்கிட்டு போடுவாராம். சடார் மடார். இப்போ என்ன சொல்றா தெரியுமா? பகல்ல ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை காங்கத்து போடுறது. சங்கிலி மங்கிலி. இதுதான் உனக்கு உன் மேல எனக்கு கடுப்பா வருது. சொல்லு. விடியா சும்மா சொல்லியா? திருச்சமமா இருக்கீங்க, நீ அப்படியே போயிருங்க. சும்மா சொல்லியா? போடா, நீ எல்லாம் ஒரு ஆளு. சங்கடப்படுவீங்க. இதெல்லாம் ஒரு ஆளு. சும்மா சொல்லியா? அழுகுறாப்ல அழுகுறாப்ல. இல்லப்பா, ஒரு மரியாதை இல்ல. சரி சரி சொல்லு. இதுக்கு மேல பொம்பளை வேணாம். சரி விடு. பாட்டு பாடி இங்க வந்து பிடிக்கிறான் அவன். உள்ள போயிட்டு அழுது வருது.
ஏன்னா உள்ள போயிட்டு அழுதுட்டு வருது. அழுகாத என்ன நடந்து வச்சு அவன் சிக்கிலி மங்கிலி மங்கன்னு என்னன்னு தெரியுமா? உள்ள போயிட்டு அழுதுட்டு உள்ள என்ன நினைச்சு ஏமா அழுகிறா? ஒன்னேவே ஆட்டே பண்ணு நினைக்கிறேன் அவன். காசு ஆட்டே போட மாட்டானா அவன்? என்ன சொன்னான் தெரியுமா? அவன் திங்கிலி மங்கன்னு சொன்னா தெரியுமா தெரியாதா? உன்னால முடியலன்னா நாத்தால அனுப்பிவிட சொல்றேன். இங்க வாடா குட்டு பேல. ஏண்டா உங்க அம்மா எங்க ஆத்தால கூப்பிட்டியாடா? அக்கா அக்கா டேய் மாமா அக்கா ஐயோ அப்பா எனக்கு வாமா. ஐயோ 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 அப்பா அவன் தப்பா பண்ணது. நம்ம அம்மாவை தப்பா பேசுறாப்பா. என்னப்பா சொன்னேன் உன்னைய? என்னப்பா லூசாப்பா நீ? ஏப்பா இவளால இல்லம்மா உன்னை என்ன பண்ணானா? லூசாப்பா நீ? பண்ணலையா? அம்மாவை பத்தி பேசுறா நீ என்ன என்ன பண்ணறா கேக்குற? அம்மா பத்தி பேசுறானா? தகப்பா அப்படி என்ன பேசுனா? அப்படி என்ன பேசுனா அவன்கிட்ட? ஏப்பா இவளால என்ன நடந்துச்சு தெரியாம தான் இறங்கி வந்தியாப்பா? நான் கவனிக்காமல இருந்துட்டேன். அவன் நீ பார்த்தா உங்க அம்மால வர கூப்பிட சொல்றாப்பா அவன். அம்மா தானே சொன்னேன். எந்த மாமாமா? ஐயா ஹலோ அப்பா அப்பான்னு கூப்பிட்டியே வர எனக்கே குழப்பமா இருக்கு. இது கேளு. ஹலோ அப்பா அப்பான்னு கூப்பிட்டியே முதல்ல ஒருத்தர் ஓடி அந்த அவர் இவரு மூத்தப்பா, அவர் ரெண்டாவது அப்பா. 6 மாதத்துக்கு அவர் அப்பா, 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் அப்பாவா? அது இல்லையா? யோ அது பெரியம்மா, இது அம்மா. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? என்னங்கடா கூப்பிடுறீங்க? சர் டேய் வேறடா பேசுற குறுக்க பாரு. கர்ரு புர்ரோன்னு இருக்கு. சர் புர் இப்போ என்ன சொல்றான் தெரியுமா? சர்ரு புருண்டா என்னன்னு தெரியுமா? பொந்த பூரா அடைக்க சொல்றான். இந்த சாரம் போடுவாங்கல்ல சிமெண்ட் மூட கர்மா குர்மா. இப்போ என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கும் தெரியல. இல்லப்பா சாப்பிடு. சிர் மர் இப்போ சொல்றியா? எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்போ என்ன சொன்னான் தெரியுமா? ஒளிப்பான அவரால முடியலைன்னா என்னை அனுப்பி விடுவானா? இங்க வா. அவனால முடியாத உடனே பண்ண சொல்லுவானாமா? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? நானுமா யாருமே மரத்துல தானே ஏறுவேன். நம்ம வீட்டுல உள்ள மரத்துல இளநீ பறிக்கிறது வந்தேன். குழி பறிக்கிறது யாரு? ஏறுனாலும் 2 இளநீர் குடுக்காம வர மாட்டேன். இப்போ வந்து ஹிந்தி ஹிந்தி பேசுவீங்களா? ஆமா. ஏய் உனக்கு ஆள் மொழி அத்தை மொழி நாம சும்மா இல்ல. ஏக் தெரியாதா உங்களுக்கு? ஏக்குண்டா தமிழ்ல ஒரு வரல விட சொல்றார். கைய அந்த பக்கம் நீட்டு. தோ தோண்டா 2, தீன் தீம்டா 3 வரல். சார் அதுக்கு மேல வேணாமியா? 4 வரல். பாஞ்ச் மொத்தமாட சொல்றாரு. 6 மொத்தம் பொளந்து வெட்டிடுவேன். ஏய் உனக்கு ஹிந்தி தெரியாதா? கிறுக்கு பையலே முகரைய பாரு முகரைய. 5 வரைக்கும் பாஞ்சுண்டா அப்புறம் போய் 6ண்டா தமிழ். உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. நீங்க ஹிந்தில ஃபேமஸ், நான் தெலுங்குல ஃபேமஸ். தெலுங்கு அத்துப்படி. அக்கா தெலுங்கு தெரியுமா? நான் கொஞ்ச நாளா கர்நாடகால தான் இருந்தேன். கர்நாடகா என்னால பாத்தீங்க? கர்நாடகால உருட்டிட்டு கிடந்தேன். கேக்குற கேளிய பாருங்க. அங்க போய் விட்டுருக்கீங்க, என்ன உருட்டப்படாதா? உடனே உருட்டினா எனக்கு தான் பிரச்சனை. கர்நாடகால போனா உருண்டுட்டாலும் தெரியணும். தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு? தெலுங்கு ரொம்ப ஈஸி. இப்போ உங்க பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன? என் பேர் மருதமணி. மருதமணி பக்கத்துல லூ போட்டு சொன்னா அதான் தெலுங்கு. அப்படியா? மருதமணி லூ. லூ போட தெரியுமா? நான் லூ போடலன்னா நீங்க மாட்டி விட மாட்டீங்களா? டா என்ன சொல்ற? இல்ல அந்த இப்ப இது ஆல் ரவுண்டு, இது பெட்டி, அது மிருதங்கம், அது தாளம். நான் எது எதுல கை வைக்கிறேன்னா வேகமா லூ போட்டு சொல்லணும். எல்லாத்துலயும் கை வைப்பீங்களா? என்னது? எல்லாத்துலயும் கை வைப்பீங்களா? அது பேர் என்ன? ஆல் ரவுண்டு. ஆல் ரவுண்டு லூ. ஆல் ரவுண்டு லூ. இது பேரு பெட்டி லூ. அது பேரு மிருதங்க லூ. அது பேரு தாள லூ. இது பேரு மைக் லூ. இது பேரு பூலு. பூவுலூடா லூசு பயல. டி சிறுவனூரை சேர்ந்த அன்பு அண்ணன் விக்னேஷ் சுப்பிரமணிய அன்புலகம் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பை பிரித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலகங்களை சார்ந்து
நன்றி அண்ணி கலந்த வணக்கம். காதல் பண்ணுவோம். எப்படி காதல் தெரியுமா? உங்களுக்கு வேற ஏதாவது மொழி சொல்லுங்க. என் காதல் எப்படி காதல் தெரியுமா? ஏன் வேற எங்க இடம் இல்லையா? ஹலோ 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 கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா நீ கண்ணம்மா நீ கிஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மந்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா நீ கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா கோர்ந்து வச்ச பல்லரிசி பார்த்தா அது சுதியேறுது அடி ஆத்தா அது சுரம்பாடுது சாத்துக்குடி சாரே சேர்த்து வச்சு கண்ணத்தில் பாரு அத முழுசாகத்தா பக்குவாரே அள்ளி பொழுதாகத்தா உன்விரல் பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது உன்விரல் பட்டது பட்டது என்னவோ பண்ணது சூரிய மெதுவாகத்தான் சுகநீரே பொதுவாகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா நீ கண்ணம்மா இல்ல பால வார்த்தை சொல்லம்மா கண்டெடுத்த கல்லிச்சிலும் நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலத்தான் போடாமலே வாய்ச்சி வந்த பச்சைக்கு கோழி வந்து குடியேறணும் அதை பார்த்து வச்சு சூடாடணும் வேளத்தை கொட்டணும் கொட்டணும் தாலியை கட்டணும் கட்டணும் நீ ஒட்டணும் ஒட்டணும் என்னமோ பண்ணணும் பண்ணணும் சூரேறு பொதுவாகத்தான் சுராஜாத கொடுக்காகத்தான் சூரேறு பொதுவாகத்தான் சுகையீடேறு மெதுவாகத்தான் கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா இல்ல பால வார்த்ததன் ஆமா அதுதானே செஞ்சுக்கிறது. ரசிகர் விருப்பத்திற்காக எனது அன்பு சொந்தங்கள் சித்தானூர், ஏன்னா சித்தானூர் வக்கனகுடையெல்லாம் எப்போவுமே வாழ்நாளிலே மறக்க முடியாது. இந்த வருஷம் நமக்கு தேதியில் வேற, அடுத்த வருஷம் போயிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் ரசிகர் விருப்பத்திற்காக வெள்ளக்கார வேலாய் ஹலோ ஹலோ தாரே ராரே 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 தாரே ராரே 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 தாரே ராரே 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 ஆடி வெள்ளக்கார வேலாய் நீ கொள்ளக்காரியானாயே ஆடி வெள்ளக்கார வேலாய் நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சிய நீ தோலச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட விழிகள் எப்படியோ அது உருவி பாயுதே மொழி என்ன சாட்டையோ என்ன சலம்போட வைக்குதே ஆடி வெள்ளக்கார வேலாய் நீ கொள்ளக்காரியானாயே
ஏன் நீ தோலச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட அது உருவி என்ன செலவோட வைக்கல. கைதட்டி அன்புடன் நெஞ்சார்ந்து நன்றி. உண்மையிலே ஏன்னா எங்களுக்கு தான் நாடக கலைஞர்லாம் வந்திருக்கவனா தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் இப்போ எங்களுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம தொழில் பண்ணோம், இன்னும் நேரம் ஆகும். ஆனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி. என்று கலந்த வணக்கம் அன்பு.